ஆராதிப்போம் வாருங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடே தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த இயேசுவை ஆராதிப்போம். தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த இயேசுவை ஆராதிப்போம். ஆராதிப்போம் வாருங்கள், ஆராதிப்போம் வாருங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடே தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த இயேசுவை ஆராதிப்போம். தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த இயேசுவை ஆராதிப்போம். ஆராதிப்போம் வாருங்கள், எல்லாரும் ஆராதிப்போம் வாருங்கள், தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த இயேசுவை ஆராதிப்போம். தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் இயேசுவை ஆராதிப்போம். 24 மூப்பர்களும் வணக்கமாய் வணங்குகிற வணக்கத்திற்குரிய தெய்வம். தூதர்கள் 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை, மற்ற 2 செட்டைகளால் தங்கள் சரீரங்களையும் மூடி அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளும். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வில்லாமல் வணங்குகிற எங்கள் மகாராஜா, ராஜா ராஜா ராஜா, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர், எங்கள் மத்தியிலே எழுந்தருளுகிறவர், தமது வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் முழுவதும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அந்த வீடுகள், உள்ளங்கள் எல்லாவற்றிலும் நீ நிறைந்தருளுவீராக ராஜா. தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த இயேசுவை ஆராதிப்போம். தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த எல்லாரும் சொல்லுவோமா, பரிசுத்த தெய்வமே. தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அந்த இயேசுவை ஆராதிப்போம். தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் இயேசுவை ஆராதிப்போம். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், மனுஷரில் எவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற உமக்கே இன்றும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும் ஐயா. மேலே வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள்,
பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உலகம் அதில் உள்ளவைகள் எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்காரர் நோக்கி பார்க்கிறப்பா. சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய், தம்முடைய தயவை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவராய் எங்கள் வாழ்க்கையில் நீங்க கடந்து வர வேண்டும் ஐயா. இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியில் நீங்க உலாவ வேண்டும். உமது கண்கள் எங்கள் மேல நோக்கமாய் இருக்க வேண்டும் ஐயா. கர்த்தர் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள் இந்த ஆராதனை யார் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ, யார் மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் மறைக்காமல் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு நாள். அல்லேலூயா. நான் ரொம்ப மனசு உடைஞ்சு வந்திருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்லைன்னு யார் சொல்கிறோமோ அவர்களுக்கான ஆராதனை இது. அல்லேலூயா. ஈசாக்கை பற்றி தெரியும்ல நமக்கு, நம்ம சந்தோஷமாக பாடுவோம். ஏசேக்கு முடிந்தது, சித்னா முடிந்தது, ரெகபோத்திய வாழ்க்கையில் சொல்லுவோம்ல. அங்கே ரெகபோத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமங்கள், சின்னதாக ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஆராதனைக்கு நேரம் கடந்து போகிறோம். ஏசேக்குல வாக்குவாதம், சித்துனால வாக்குவாதம். அடுத்து 25வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் துறவுகளை வெட்டினார்கள். ரெகபோத்தில் வாக்குவாதம் பண்ணலை. ஆனால் துறவை வெட்டுறதுக்கு முன்னாடி ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? பலிபீடம் கட்டுகிறார். இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம வீட்டிலலாம் நிலம் வாங்கினா, நிலமோ வீடோ வாங்கினா வீட்டில் பத்திரம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? பத்திரமா வைக்கணும், அதுக்கு பேர் தான் பத்திரம். இன்றைக்கி அந்த பேப்பரில் டைப்பு பண்ணி வருது. ஆபிரகாமுடைய காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தகடுகளில் எழுத்துக்களால் அதை எழுதி ஒரு லேண்டுக்கு ஒரு கிணறு இருக்கும், துறவு இருக்கும், அந்த பாறைகளுக்கு இடுக்கில் ஒளிச்சு வைப்பாங்களாமா. அப்போ யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த துறவை தூர் வாரி அந்த சுத்தப்படுத்தி அந்த துறவை க்ளீன் பண்ணி பயன்படுத்தணும், தூர்த்து போட்டதை அப்படின்னு ஏன் ஈசாக்கு முயற்சி எடுக்கிறார் தெரியுமா? அந்த தகடை கண்டுபிடிச்சாதான் எந்த எல்லையிலேருந்து எந்த எல்லை வர தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் தோண்டி எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்களே. சத்ருவினுடைய தந்திரம் அது. தோண்டி கண்டுபிடிச்சி தகடை எடுத்துட்டா வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால தான் தோண்டாத. ரெகபோத் முடியும் பொழுது சரின்னு சொல்லிட்டாங்க. துறவை வெட்டுறதுக்கு முன்னாடி ஈசாக்கு என்ன பண்ணார்? அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். வாக்குத்தத்தம் இருக்கலாம், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், எல்லாம் வைப்பா இருக்கலாம், ஆனால் என் கைக்கு அது சேரலை. என் கைக்கு சேர்றதுக்கு எனக்கு உதவி செய்கிறது என்ன தெரியுமா? பலிபீடம். பலிபீடம்னா என்ன? எங்கே நான் முழங்கால் போட்டு கர்த்தருடைய நாமத்தை துதிகளினால் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் சுகந்த வாசனையாக அதை முகர்றாருன்னா அதுதான் பலிபீடம். எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை, சுகந்தரவன் சொன்னது உண்மை, சூழ்நிலைகளை மாற்றுவன் சொன்னது உண்மை, எல்லாமே உண்மை. வாக்குத்தத்தங்கள் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ஆனால் ஏன் நிறைவேறலை? யார் அது நிறைவேற முடியாதபடி தூர்த்து போட்டது. அதை தோண்டி எடுக்கலாம், முழங்கால் போடலாம், ஜெபிக்கலாம் நினைக்கும் பொழுது விட மாட்டாங்க. நோ 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 நோ, யூ ஷுட் நாட். ஈசாக்கோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப சாஃப்ட். எங்கேயுமே வம்பு சண்டைக்கு போக மாட்டார். இங்கே பிரச்சனைனா ஒதுங்கி போயிடுவார். ஏசேக்கில் பிரச்சனை பண்ணாங்களா போயிடுவார், சித்துனால பிரச்சனை பண்ணாங்களா போயிடுவார். வம்புக்கே நிற்க மாட்டார். எதிர்த்து பேசக்கூட திராணி இல்லாத ஒரு மனுஷனுக்கு எதிராளிகளின் மத்தியில் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க உதவி செய்தது பலிபீடம். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி ஒரு பலிபீடத்தை நம்ம கட்டப்போகிறோம். சுதந்திரிக்க முடியாதவைகளை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். எங்கெல்லாம் இன்னும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கணும்னு மனசில் நினச்சிருக்கிறோமோ அதற்கான ஒரு பலிபீடத்தை நாம் செப்பனிட போகிறோம்.
அல்லேலூயா. இருதயத்தில் சொல்லுங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பலிபீடம் கட்டுறேன். எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆராதனை வேளையில நான் ஒரு பலிபீடம் கட்டுறேன். என் துதியும் ஜெபதூபமும் உமக்கு முன்பாக இருக்கட்டும். அதை நீங்க சுகந்த வாசனையாய் முகருவீராக ராஜா. உமது முகத்திற்கு அது அரோசிகமாய் அல்ல, இன்பமானதாய் அமையட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், சர்வ லோகத்தின் காரணர். இந்த பாடல வரிகள் எல்லாவற்றையும் நமது சூழ்நிலைகளை மனதில் வைத்து நம்ம விசுவாச அறிக்கையோடு அந்த பாடல்களை பாட போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் தாம் அருளின வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு இன்றைய நாள் நான் அவருக்கு செலுத்துகிற அந்த கட்டுகிற பலிபீடமும் அந்த ஆராதனையும் நமக்கு அது உதவியாயிருக்கும். அல்லேலூயா. போராடவே முடியாத சூழ்நிலையில் எனக்கு என்னதான் வேணும்? பலிபீடம். நான் எங்க முழங்கால் படியிடுகிறனோ அதுதான் எனக்கு பலிபீடம். இந்த பலிபீடத்தோட மகிமை என்ன தெரியுமா? ஒருத்தனை கொல்றதுக்கு வகை தேடுவாங்களாம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னா கொல்லணும்னு. அவன் ஓடி வந்து இந்த மாதிரி பலிபீடத்து முகனையில் 4 கொம்பு இருக்கும். ஆட்டுக்கடாவுடைய கொம்புன்னு நினைக்கிறேன். கொம்பு இருக்கும். ஓடி வந்து அந்த கொம்பை பிடிச்சிட்டான்னு வைங்களேன், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனை கொல்ல மாட்டாங்க. தெரியுமா? இந்த பலிபீடம் என் வியாதி, என்னை கொல்ல கொண்டு போகிற வியாதியாக இருந்தாலும் சரி, பிரச்சனை, நான் செத்தே போயிடுவேன் கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்கிற பிரச்சனையாக இருந்தால் கூட சரி, நான் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தலம் எது தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்கள், பலிபீடம். அந்த பலிபீடம்ன்றது என்னன்னா, எங்கே நான் முழங்கால போட்டு 2 கையை உயர்த்துறனோ, எனக்கு எதிரான மீதியானியன் இல்லை, எனக்கு எதிரான அம்மோனியன் இல்லை, எனக்கு எதிரான சத்துரு இல்லை, எனக்கு எதிரான விரல் நீட்டுதல்கள், நிபச்சொல்கள், எந்த ஒரு நெகட்டிவான சூழ்நிலைகளும் இந்த முழங்காலுக்கும் உயர்த்தப்பட்ட கைகளுக்கும் முன்னாடி நிற்க முடியாது. பாதாள சேனைகளும் நடுங்குகிறது என்னுடைய 2 முழங்கால்களும் உயர்த்தப்பட்ட கைகளும். இப்போ ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் ஆயத்தப்படுத்தி அந்த பாடல் வரிகளை பாடி கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வலோகத்துக்கும் காரணர். இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், பெரியவர், சர்வ வல்லவர்,
எதற்கு நான் பயப்படேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போல உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போல உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. நல்லவர் இயேசு, பெரியவர் இயேசு, உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த நம் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த நமக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த நமக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர். ஏமாற்றம் நிறைந்த வாழ்வு, மறுபடியும் சொல்லுவோமா? நம்பிக்கை தருபவர். தோல்வியை கண்டு துவண்ட இருதயத்தில் ஜெய கொடியை நாட்டுகிறவர் யெகோவா நிசியர். நாமமுடைய என் தேவன் என் வாழ்க்கையிலே எல் ஷடாய், சர்வ வல்லமை பொருந்தியவராய் ஜெயமாய் நடத்துபவராய் என் வாழ்வில் வருகிறவரே. ஏமாற்றம் நிறைந்த என் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த நம் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த நமக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த நமக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், வாழ் நிறைய, மனம் நிறைய என்னை விடுவிக்க வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த, மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளி ஏற்றுபவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளி ஏற்றுவாரே. மறுபடியும் சொல்லுவோமா? மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. சொல்லுவோம். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளி ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார்.
பார்த்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவா. ஒரு நாளும் வைக்கப்பட்டு என்னை அழுத்துகிற பாரங்கள், சுமக்க முடியாத சுமைகள், எனது கழுத்து உடைகிற அளவுக்கு இருக்கிற நுகத்தடிகள், அவைகளை முறித்து என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வமே, நன்றி நன்றி நன்றி. பூலமலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளோ, வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப திரும்ப சொல்லுவோமா, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கமே அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லோலா, அவமானம், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்திலும் நீர் விடுவிக்கிறீர், அனைத்திலும் நீர். ஓ, அவமானம் சொல்லுவோமா, நான் அடைவதில்லை, உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம், அவமானம், நான் அவமானப்படுவதில்லை. இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. அவனுக்கு விரோதமாய் அவர்கள் பேசின அந்த நிமிடம் முதல் என் இருதயம் அவனுக்காக துடிக்கிறது. எப்ராயிமை நான் எப்படி மறப்பேன், எப்படி நான் கைவிடுவேன்? அன்பின் கயிறுகளால் உன்னை இழுத்துக் கொண்டேன். ஓ, தெய்வமே, நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கிறேன். நல்லவர் இனியவர் என்
உடைந்த நொந்த இதயத்தோடு வந்த பிள்ளைகளை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன துன்பங்கள் எனக்கு நேராய் வந்தாலும் எதுவும் உம்மை விட்டு என்னை அசைக்க முடியாது ராஜா. நீர் என் பக்கத்திலே எனக்கு துணையாய் நிற்கிறீர். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? என்னோடு கூட இருக்கிறவரே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் அனைத்தையும் நீ விடுவிக்கின்றீர். அனைத்தையும் நீ விடுவிக்கின்றீர். ஓ, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா பார்த்து சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உண்மையாகவா? ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை. நான் அவமானப்பட்டாது உங்களுக்கு அசிங்க ஆண்டவரே. நான் அந்த பாதையில் நடக்கும்போது நீங்களும் என் கூட தானே வர்றீங்க. என் தலையை உயர்த்துகிற தெய்வம், அந்த தெய்வத்தை பார்த்து நீர் என்னை கைவிடுவதில்லை, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, உமது கண்கள் என்னை விட்டு நீங்காதிருக்கும். நம்புகிற பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று, என் வாழ்க்கை பிரச்சனை மேல பிரச்சனை, அலைகளுக்கு மேல அலை, ஒரு அடினா தாங்கிடலாம், தொடர்ந்து தொடர்ந்து வந்தா எழுந்து நிக்க கூட எனக்கு பலன் இல்லை. நீங்கள் வந்தடையத்தக்க ஸ்தலம் பலிபீடம், ஆராதனை, முழங்கால், இவைகள் தான் உங்களுக்கு பதில். சொல்லுவோமா? உன் மண்டையில நான் வருகிறேன் ஆண்டவரே. கடல் மாதிரி அலை வருது, ஒரு வார்த்தை இறையாதன்னு நீங்க சொன்னாத அடங்கும்ல. என் படகுல நீங்க உறங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை எழுப்புகிற கலையை நான் கத்துக்கணும் ஆண்டவரே. அத்தனை இறைச்சல்கள், கப்பல் உடையத்தக்கதான காற்று, படார் படார்னு அடிச்சிருக்கோம். எப்படி தூக்கம் வரும்? நான் எழுப்பாத பட்சத்துல அந்த அலைகள் அவரை எழுப்ப முடியாது. எனது துதியும் சத்தமும் முழங்காலும் தேவனை அசைக்காத பட்சத்தில் எப்பேற்பட்ட பெருங்காற்றும் அவரை அசைக்காது. அவரை அசைக்கிறது நான் அவருக்கு கட்டுகிற பலிபீடம், இருதயத்துல கட்டுகிற பலிபீடம், என் வீட்டுல கட்டுகிற பலிபீடம். கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லை என் வாழ்வில் தாரும். நான் முழுகி போயிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. எல்லார் வாயிலையும் பழமொழியா நின்றுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் என்ன விரல் நீட்டி மூளைக்கு நகர்த்திடுவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. இனி என் படகு நிலைக்க முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய கடல் எழும்பும் பொழுது என் படகு ஏமாத்திரையா அப்படி நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், தூங்குனா கூட ஆண்டவர் படகுல தான் இருக்கிறார்.
கூட்டிட்டு தான் இருப்பாரு. ஆனா என் படகுல இருந்து அவரு போகவே இல்லை. என் வேலை அவரை எழுப்புறது மட்டும்தான். கவலைப்பட வேண்டியது என் வேலை இல்லை. என் வேலை அவரை பார்த்து, அப்பா என்னைக்கு நான் மடிந்து போறேன்னு சொல்லாம எனக்கு உதவுங்க ஆண்டவரேன்னு எழுப்பணும். சொல்லலாமா? அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். திரும்ப சொல்லலாமா? அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரீரில் காரீரும் சேதங்கள் அணுகாது பரமனே என்னும் தீபமாய் வாரும். பாரீரில் காரீரும் சேதங்கள் அணுகாது பரமனே என்னும் தீபமாய் வாரும். ஏசுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். ஏசுராஜா சாரோனின் உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஒரே ஒரு நிமிடம் ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை திறந்து என்னை பார்க்கும்படி நான் கேட்கிறேன். ஒரு அழகான வரியை நம்ம படிக்கிறோம், வார்த்தை. இந்த பாடல் எழுதப்பட்டதனுடைய பின்னணியத்தை பல நாட்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு சொன்னதாக எனக்கு நினைவு. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே. ஒரு காட்டு பாதையில ஊழியத்தை முடித்து ஒரு ஊழியக்காரன் நடந்து போய் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சாயங்காலம் ஆகிற பொழுது இருட்டுறதுக்குள்ள அந்த பாதையை அவர் கடக்கணும். அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, இந்த பாடலே 200 வருடங்களுக்கு முன்பு பழைய பாடல். துஷ்ட மிருகங்கள், காட்டு மிருகங்கள் நடமாடுகிற அந்த காட்டு பகுதியில் அவர் போய் கொண்டிருக்கிறார். பின்னாடி யாரோ வர்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா இவரை விட உயரமான கரடி. கரடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்மளை சாப்பிடாது, ஆனால் பெராண்டி போட்டுரும், தற்கொலை, அது குற்றுயிராக்கி போட்டுரும். அதுக்கு நீந்தவும் தெரியும், மரம் ஏறவும் தெரியும், ஓடவும் தெரியும். எங்கேயுமே போய் தப்பிக்க முடியாது. ஓட்டம் எடுத்தார், பின்னங்கால் பிடரில் அடுக்க ஓடுகிறார் ஓடுகிறார். அது துரத்திக்கிட்டே வருது. ஆண்டவரே, இந்த துஷ்ட மிருகத்து கையில சிக்கி என் ஜீவன் போகணுமா? உங்க ஊழியத்தை முடிச்சிட்டு வர்ற எனக்கு அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. அங்க ஒரு மலை இருக்கிறது. அந்த 2 மலைகளுக்கு இடையில ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு வெடிப்பு. மெலிந்த தேகம் கொண்ட இந்த மனுஷன் அந்த பாறை இடுக்குல தன்னுடைய சரீரத்தை திணித்து உள்ளடக்கி கொண்டார். சின்ன இடத்துக்குள்ள அப்படியே நசுக்கி பிசுக்கி அப்படியே ஆப்பிக்கிட்டார். அது உள்ள இந்த கரடி வந்து பார்க்குது. அது மூஞ்சியும் உடம்புள்ள, கையையும் உடம்புள்ள, அவ்வளோ சின்ன இடம். ஓங்கி ஓங்கி அந்த பாறையில் அடித்து அவரை வெளியே எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுது, அதால் முடியல. அடிச்சு 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 அந்த பாறையில் அடித்து அதனுடைய நெகங்கள் பேர்ந்து ரத்தம் வர ஆரம்பித்த உடனே அதுக்கு வலி தாங்க முடியாமல்
ஆக்ரோஷமான சத்தத்தை எழுப்பி காட்டுக்குள்ள தலை திரிக்க ஓடி போச்சு. கரடி போன திசையை பார்த்துட்டு ஆப்போசிட் திசையில ஓட்டம் பிடித்தார். ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம அந்த கரடியினுடைய கரங்கள்ல இருந்து தப்பித்து விட்டார். மனதில் நினைத்தார், ஒரு நிமிஷம் ஜெபிச்சேன், இத்தனை நாள் அந்த பாறையை கடந்து போறேன், அங்க இருக்கிற அந்த பிளவு கண்ணுக்கு எனக்கு படவே இல்லை. அது என் சரீரத்துக்காகவே கரெக்டா செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பாறையை நினைக்கும் பொழுது கண்மலை ஆகிய கிறிஸ்து அவருக்கு நினைவுக்கு வந்தார். அப்பொழுது எழுதின வரிகள், பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பரமனே என் முன் தீபமாய் வாரும். ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாரெல்லாம் அவ்வளவுதான், எனக்கு உயிர் போற மாதிரி நான் பிரச்சனையில இருக்கிறேன், இனி ஜீவனோட இல்ல தற்கொலை பண்ணி சாகலாம், அந்த ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கிறேன்னு யாரு சொல்றீங்களோ, உங்களுக்கு ஒரு மருந்து என் ஆண்டவர். சொல்லலாமா? கண்களை மூடி. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லருளும். சொல்லலாமே. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவப்படை நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவப்படை நங்கூரம் நீரே. இயேசு ராஜா சாரோடி ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா சாரோடி உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்லருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை அருளும். இந்த ஆராதனையை முடிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 54:11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். யாருக்காக ஆண்டவர் சொல்றார்? தேற்றரவற்றவள். அந்த தேற்றரவு அப்படின்ற ஒரு வார்த்தை என் இருதயத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிருச்சு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு வார்த்தை இல்லை. நான் இந்த யூடியூப்லேயோ எதுலேயோ ஒரு படம் பார்த்தேன், ஒரு பிக், அது இன்னா அப்படின்னு அதில் விளக்கம் கொடுத்துருந்துச்சு. என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு.
சிலரை மருத்துவமனையில் கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாங்களாம் சொந்தக்காரங்க. ஏன்? எக்கேடும் போட்டோம், பாடு எடுக்க முடியல. நீங்களும் அதை யாராவது பார்த்துருப்பீங்க. அவங்க கடைசி நிமிஷத்தில் உயிர் போகிற நேரம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், க்ளவுஸ் இருக்குல்ல, நர்ஸுங்க போடுற க்ளவுஸ், அது கை மாதிரி தானே இருக்கும். அது இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த முட்டிக்கிட்டெல்லாம் முடிச்சு போட்டு அது உள்ள சுடுதண்ணி தண்ணியை வச்சு ஓவனில் வச்சு அதை ஹீட் பண்ணி அவங்க கை மேலே இப்படி வச்சிடுறாங்க. எதுக்கு? உயிர் போகும்போது யாராவது தான் கையை பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு நேரம் நர்ஸு பிடிப்பாங்க? அவங்க மற்ற பேஷண்ட்டை பார்க்கணும்ல. அவங்க உணர்வுகளுக்கு மதித்து கடைசி நேரத்தில் அப்படி வைப்பாங்களாம். எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. உயிர் போகிற நேரத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லைன்னா மனுஷனது ஜீவன் எவ்வளவு கொடுமை. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, தேற்றுவதற்கு யாரும் இல்லை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன பெயர்? நல்லா சொல்லுங்க. இப்போ படிக்கலாமா அந்த வசனங்களை? யோவான் 15:26 இப்படியாக சொல்லுகிறது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான, நல்லா படிங்க, தேற்றரவாளன். அதே மாதிரி 16வது அதிகாரம் 7வது வசனம், யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் யாரு? தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை கூட உங்களுக்கு சொன்னதாக எனக்கு ஞாபகம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேற்றரவாளன் என்ற பதத்தை அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒலிம்பிக், மேரத்தான், இந்த மாதிரி ரேஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போது அந்த காலத்தில் கிரேக்க பட்டணத்தில் ஒரு ஓட்டம் இருந்தது, இந்த மேரத்தான். சும்மா ஓடுறது கிடையாது. நம்ம நிறைய ஓட்டம் பார்த்துருப்போம், ரிலே, அந்த ஸ்டிக் வச்சு மாற்றி மாற்றி ஓடுறது. இப்படி இந்த மேரத்தான் எப்படின்னா மணலில் ஓடணும். மணலில் நடக்கிறதே கஷ்டம் தெரியுமா? மணலில் ஓடணும், அடுத்து கல்லில் ஓடணும், அடுத்து முள்ளில் ஓடணும், அடுத்து தண்ணியில் நீந்தணும், அதுக்கப்புறம் கிரவுண்டில் ஓடணும். கிரவுண்டில் ஓடும்போது பக்கத்தில் இருக்கவங்க நம்மலாம் என்ன பண்ணுவோம், பேர் சொல்லி அப் 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 ஓடுன்னு சொல்லுவோம். அவங்கள இது வந்து சேரப் பண்ணுவோம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா விலை உயர்ந்த வாட்சை உருட்டி விடுவாங்க, விலை உயர்ந்த ஆபரணங்களை அந்த தரையில் உருட்டுவாங்க. இந்த பின்னாடி ஓடுறவன் என்ன பண்ணுவான், நம்ம ஓடி அந்த கப்பை வாங்காட்டி என்ன, இந்த 50,000 ரூபா வாட்சை எடுத்துகிட்டு போகலாம், அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நோக்கத்துக்காக அவங்க ஓடி அந்த பரிசை மேற்கொள்வாங்க. அவங்கள பயிற்றுவிப்பாளரை விட ஒருத்தரை அவருக்கு நியமிப்பாங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? கிரேக்க பதத்தில் பாராக்ளிட்டஸ். என்னது? பாராக்ளிட்டஸ். இந்த பாராக்ளிட்டஸ் என்னன்னா, இவர் போட்டியாளன் எல்லாம் கிடையாது. யார் போட்டியில் பங்கு பெறுறாங்களோ அவங்க கூடவே ஓடுவார். கேமில் அம்பையர், அப்புறம் கோலர், என்னென்னமோ பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு ஒரு குறைக்கப்பட்ட பேர் இந்த பாராக்ளிட்டஸ். இந்த பாராக்ளிட்டஸ் போட்டியாளனோட கூடையே ஓடுவார், முள்ளில் ஓடுவார், விழுந்தா எடுத்து தட்டி புண்ணெல்லாம் தொடச்சி விட்டு பரவாயில்ல நட நட ஓடு ஓடு ஓடு, பரிசு உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கும் அடிபடும், அவருக்கும் ரத்தம் வரும், அவருக்கும் குளிரும், அவருக்கும் வெயில் கஷ்டமாக இருக்கும், அவருக்கும் கால் வலிக்கும். எல்லா கஷ்டத்தையும் பட்டு அந்த போட்டியாளனை ஜெயிக்கிற வரைக்கும் வார்த்தையை சொல்லி 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 அவனை என்கரேஜ் பண்ணி 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 அந்த கோப்பையை வெல்ற வரைக்கும் அவர் வாயி நட எதுவுமே மூடாது. அந்த பாராக்ளிட்டஸ் அப்படிங்கிற பதம் தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தேற்றுகிறவர். வாழ்க்கை பயணத்தில் நான் தான் கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, நான் சுமக்கிற வலி யாருமே சுமக்க மாட்டாங்க, நான் படுற பாடு யாருக்கும் வரக்கூடாது அப்படி நினைக்கிறோமா? என் கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா? நான் அழும்போது அழுகிறார், நான் சிரிக்கும் போது சிரிக்கிறார். நீர் வேறு நான் வேர் அல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, உம் சிந்தை என் சிந்தைதான், என் நிந்தை உம் நிந்தைதான்,
என் பாசமும் பாசம்தான், என் ஆசையும் ஆசைதான். தேவாவியே என்னில் வாழ்பவரே. வாழ்க்கை பயணத்துல கப்பலா இருக்கலாம், என்னத்துக்கு வேணா வாழ்க்கையை ஒப்பிடலாம். கானான் பயணத்துக்கு வாழ்க்கையை ஒப்பிடலாம். வனாந்திரம் இருக்கலாம், காடைகள் இல்லாம பசியில் இருக்கலாம், அப்புறம் ஆண்டவர் காடையை தரலாம். யோர்தான் இருக்கலாம். என் கூடவே சகல கஷ்டத்தையும் என் கூட சகித்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர். நீதியின் கிரீடம் எனக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அதெல்லாம் கிடையாது. என்னை தேற்றுறது மட்டும்தான் அவருக்கு வேலை. யாராவது ஆறுதல் இல்லைன்னா அவர் கூட தான் இருக்கிறாரு. நீங்க தான் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. என்னை ஆற்றுகிறவரே, என்னை தேற்றுகிறவரே, என்னை தைரியப்படுத்துறவரே, என் கூட வாங்கன்னு கூப்பிடலாமா? தேற்றுறவாளனே என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீர். யாருக்கெல்லாம் அந்த ஆறுதலின் கரம் நீட்டப்படணும், அவரது வார்த்தைகள் வேணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த ஆண்டவரை கையில பிடிச்சுக்கணும். நான் சொல்றேன், நொந்து கிடக்கிற இருதயத்துக்கு சொல்றேன், எந்த மனுஷ வார்த்தையும் உங்களை ஆற்றாது. எந்த மனுஷனுடைய கரங்களும் உங்க கண்ணீரை துடைக்காது. ஒருவேளை நேசிக்கிறவங்களை நீங்க இழந்திருக்கலாம், ஒருவேளை அற்ப ஆயுசுல அவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், எதிர்பாராத அகால மரணமா இருக்கலாம். இல்ல என்னால ஜீரணிக்கவே முடியல இந்த 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 சூழ்நிலையை, எப்படி கையாளுறதுன்னு தெரியல. whatever it may, நான் சொல்றேன், என் இருதயம் பயந்துருக்கா, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் என்னை தைரியப்படுத்தும். எவ்வளவு பெரிய ஜாம்பவானுடைய வார்த்தையை என்னை தைரியப்படுத்துறது. இப்ப சொல்லுவோமா, அந்த தேற்றரவாளன் எனக்குள்ள வரட்டும், என்ன சகல சத்தியத்துக்குள்ள நடத்தட்டும்னு சொல்ற பிள்ளைங்க அவரை கூப்பிடலாமா? இன்னைக்கு கூப்பிடுறீங்க, இன்னைக்கு உங்க கையை பிடிச்சா நான் நம்புறேன் ஆயுசு பரியந்தம் அவருடைய ஆறுதலின் வார்த்தைகள் நம்மளை தேற்றும், ஆற்றும், காயங்கட்டும், நிலை நிறுத்தும், நிலைவரமான ஆணியாக என்னை கடாவும். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாக வருவி, நீர் காற்றாக வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாக வருவி, நீர் காற்றாக வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. நீ நெருப்பாக வருவி, நீ காற்றாக வருவி, நீ எப்படியாவது என் ஆத்தும பசி ஆற்றும்படி நீர் வருவீராக. நீர் அன்பாக வருவி, நெருப்பாக வருவி, நீர் காற்றாக வருவி, நீர் மழையாக வருவி, நீர் அன்பாக வருவி. பரிசுத்தரே
நித்திரை இல்லாமல் இருக்கிறேன். நான் தனித்திருக்கிற குருவியை போல இருக்கிறேன். நான் வனாந்திர நாரைய போல இருக்கிறேன். நான் கேட்பாரற்று கிடக்கிறேன். எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன். எனது ஜீவன் எனக்கு கசப்பாய் இருக்கிறது. நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற நோக்கமே இல்லை. என்னுடைய எதிர்காலம் ஒரு இருட்டறைய போல இருக்கு, ஒரு கேள்விக்குறியாய் இருக்கு. எதை நோக்கி என் படகு போகிறதுன்னு திசையே இல்லை. பெருங்காற்றில் அடிப்பட்டவள், தேற்றரவற்றவள், தனிமரமாய் நிற்கிற என்னை பார்த்து ஆண்டவர் உரைக்கிறார். தேற்றரவாளன் உன்னிடத்துல வருவார், சகல சத்தியத்திற்குள் என்னை நடத்துவார். இனி தீங்கை காண்பதில்லை, இனி என் முகம் செத்து போவதில்லை, இனி அவமானம் அடைவதில்லை, நான் துக்கத்துடனே திரிவதில்லை. பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்ட எனக்கு நிறைவான 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 பலன் பரத்திலிருந்து எனக்கு உண்டாகும். எரிகோ நகரின் வீதியிலே கள்ளருடைய கைகளிலே ஒருவன் அகப்படுகிறான். அவனுடைய காயங்களை ஆற்றுகிறதற்கு ஆட்கள் இல்லை, அவனை தூக்குவதற்கு ஆட்கள் இல்லை, அவனை கொண்டு ஒரு மருத்துவமனையில சேர்க்கிறதற்கு ஆட்கள் இல்லை. நல்ல சமாரியன் அதை செய்கிறார். அந்த நல்ல சமாரியன் இன்றைக்கு என் ஒவ்வொருவருக்கும் அருகில வந்து சொல்றார், உனக்கு நான் இருக்கேன் மகளே. அவர் மார்பில நான் சாய்ந்து கொள்வேன். ஆனால் எனக்கு வேற எந்த ஆறுதலும் எனக்கு தேவையில்லை. அலங்கோலமாய் நான் இருந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைக்கும் தயாளனிவர். அப்பாட்ட சொல்லுவோமா? உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகளில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகளில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. மரவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே.
பரலோகமே உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் தோளில் கிடந்தார் ஜெயமே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல், தாயின் மடியில சேருகிறதற்கு குழந்தை ஆவலாய் தவிக்கிறது போல், எங்க இருதயம் உம்மிடத்துல சேருவதற்கு ஆவலாய் இருக்கிறது ராஜா. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான். எங்கள் பாரங்களை சுமக்கிறவர் நீர்தான். எங்க கண்ணீர்களை துருத்தில வைக்கிறவர் நீர்தான். எங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் நீர்தான். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை எங்களுக்கு தரிப்பிக்கிறவர் நீர் ஐயா. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லையே, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத நேசர் உண்டுனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. இருதயத்துல கை வச்சு, ஏழை எனக்கு புகலிடமே, கோடும் புயலில் என் அடைக்கலமே, என்றுரை செய்தவரே ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரே ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. திருப்பீடங்கள் அண்டையில எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் படைக்கிறோம்ப்பா. உங்க ஆறுதலை நினைத்து நினைத்து வாழ்வது எத்தனை மேன்மையப்பா. உம்மை துதித்து ஆராதிக்கிற ஆராதனை எங்களுக்கு நிறுத்தணும்னு இல்லப்பா, தொடர்ந்து கொண்டே இருக்கலாம்ப்பா. அத்தனை இன்பமான தெய்வம் ஐயா. சலிக்காமல் எங்க புலம்பலை கேட்கிறவரப்பா. இருதயம் துவண்டவர்களுக்கு ஆறுதல் தருகிறவர், கட்டுண்டவர்களை காயம் கட்டுகிறவர், நாங்க விடுகிற பெருமூச்சை கூட கணக்கில் வைக்கிறவர், கண்ணீரையும் கூட வார்த்தையாக வடிவமைக்கிறவர் நீர்தான் ஐயா. துக்கப்படுகிறவன் துயரத்தில் மூழ்கி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, சிறுமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவருளும் பொழுது செவி கொடுத்து கைவிடாதிருக்கிற தெய்வம். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் வியாதியில அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிற தெய்வம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாய் இருக்கிறவர் நீர். எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி நீர் அருளின வாக்கு தத்தங்களை எங்க கண்களுக்கு முன்பாக நிலைநிறுத்தி எல்லா பாதைகளையும் கடக்கிறதற்கு நீர் எங்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்வீராக. அது கரம் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் ஆறுதல் அடைவதாக, தேறுதல் அடைவதாக. சத்துரு எறிகிற எல்லா அக்கிரியாஸ்திரங்களில் இருந்து உமது பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. சத்துருவினுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தை அப்பா உடைய பண்ணாதபடிக்கு தெய்வத்தினுடைய ஆறுதலின் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்கு நேராய் உரைக்கப்படுவதாக, பசுமர தாடி போல எழுதப்படுவதாக. கர்த்தர் நீர் என்றென்றேக்கும் உன்னதங்களில் உயர்ந்திருப்பது போல உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக. செட்டைகளின் இடெல்லாம் மறைத்துக் கொள்ளுங்க. கிருபையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் உங்களை வளரச் செய்வார். அல்லேலூயா.